சீரிசம் பார்த்துட்ருக்கோம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 867 அண்ட் 255. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நம்பர் வந்தால் நம்மளால் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தொடர் வகுத்தல் முறை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த தொடர் வகுத்தல் முறை பார்த்திங்கன்னா 8th புக்கில் இருக்கும். ஸோ அதில் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 867 வந்து பெரிய நம்பரை வந்து சின்ன நம்பரால் நம்ம வகுக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியுது 753 3 டைம் வரும்போது நமக்கு 750 சம்திங் வரும். அப்போ 3 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 255 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 3s are 15, ரிமைண்டர் 1, 5 3s are 15, 16, 1 2 3s are 765 வருது. ஓகேவா? இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 20102 வருது. அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்ப இந்த நம்பரை எடுத்து போட்டு நம்ம டிவைட் பண்ணணும். பார்த்தாவே தெரியுது 2 டைம்ஸ் வருது. கரெக்டாக? ஸோ 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? 204 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5ல் 4 போச்சுன்னா 1, இது 51 வருது. திரும்பவும் எடுத்து இது 102வால் இப்படி தொடர்ந்து போனோம்னா தொடர் வகுத்தல் முறை. ஸோ 102வை டிவைட் பண்ணி பார்க்கணும். பார்த்தாலே தெரியுது 2 டைம் வருது. கரெக்டாக? 51 × 2 பார்த்திங்கன்னா 102. ஓகேவா? ஸோ 0 வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். 0 வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது இதை தான் நம்ம எப்பயுமே HCFன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ HCF என்ன? 51. ஓகேவா?